ஹஸ்தினாபுர அரசவையில் திரௌபதி மிக பெரிய அவமானத்தை சந்தித்தாள். அரசவையின் நடுவில் நிற்கிறாய் பாண்டவ பத்தினி. பார்த்தாயா திரௌபதி, ஹஸ்தினாபுர அவமானத்தை சந்தித்தாள். உன் கொடுமைக்கு எல்லாம் முடிவு வரும். வீண் பேச்சு. துச்சாதனன் அவளை அவமானப்படுத்த முயன்றான். அரசவையில் இருந்தவர்கள் அமைதியாக பார்த்தனர். அந்த நேரத்தில் கிருஷ்ணரின் அருளால் திரௌபதியின் மானம் காப்பாற்றப்பட்டது. அந்த அவமானம் திரௌபதியின் உள்ளத்தில் ஒரு கொடிய கோபத்தை உருவாக்கியது. திரௌபதி சபதம் எடுத்தாள். துச்சாதனனின் ரத்தத்தால் என் கூந்தல் நனைத்த பிறகே நான் என் முடியை கட்டுவேன். திரௌபதியின் அந்த சபதம் மகாபாரதத்தின் மிகப்பெரிய போரின் விதையாக மாறியது. அடுத்தது பீமனின் கொடிய சபதம். சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்கள்.